மனிதனால் எழுதப்பட்ட ஒரு கற்பனையின் காவியம் அல்ல இயேசுவின் சரித்திரம். அது சரித்திரம். உலகத்தின் சரித்திரத்தை இரண்டாய் பிரித்தவர் இயேசு. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன். அதுதான் உலகத்தின் சரித்திரம். காரணம், அவர் உலகத்தை உருவாக்கின தேவன். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதனும் கிபி கிமு என்று சொல்லும் பொழுது இயேசுவை சொல்லித்தானாக வேண்டும். இந்த உலக சரித்திரத்தின் நாயகன் இயேசு. அவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்படி சொன்னவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஒரு நாட்டிற்கு ஊழியத்திற்கு சென்றோம். அந்த நாட்டிலே ஒரு தெய்வத்தை வணங்குகிற ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் சொன்னார்கள், நாங்கள் யாரை தெய்வமாய் வணங்குகிறோமோ அவருடைய பல் இந்த கோயிலில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவருடைய பல் ஒன்றுங்க இருக்கிறது என்பதாய் சொன்னார்கள். அந்த பல்லை வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு பல்லை வைத்து வணங்குவார்களோ அவர் மரித்து விட்டார் என்று அர்த்தம். இயேசுடைய பல்லையும் கண்டுபிடிக்க முடியாது, எலும்பையும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இயேசு மரித்து போனவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா! மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு. நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தது உண்மைதான். மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தேன் என்று சொன்னார். சதா காலமும் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. மனிதனின் கற்பனையில் வரையப்பட்டவர் அல்ல இயேசு. மனிதனின் கற்பனையில் செதுக்கப்பட்டவர் அல்ல இயேசு. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்த உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர். ஜீவனுள்ள தேவன் அவர். அவர் ஜீவனோடு இருக்கிறபடினால் தான் இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது. இங்க வந்து சாட்சி சொன்னார்கள், இந்த அற்புதம் எப்படி நடைபெறுகிறது? மனிதர்களால் அல்ல. மோகன்லாஸ் யாரை குணமாக்க முடியும்? அப்பாதுரை பிரதர் யாரை சுகமாக்க முடியும்? ஒரு சின்ன தலைவலியை கூட குணமாக்க முடியாது. நாங்கள் மருத்துவம் படித்தவர்களும் அல்ல. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறபடினால் அற்புதம் செய்கிறார். அவர் பணம் வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர். அவரை விசுவாசித்தால் போரும். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். என்னை தேடி நீ வாங்கு, இங்கு வா, அங்கு வா, நீ பிரயாணப்பட்டு வா என்று சொல்லுகிறவர் அல்ல. காரணம், எங்கும் வியாபித்திருக்கிறவர் இயேசு. மரித்தும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று யோசித்து பாருங்கள். நான் வணங்குகிற இயேசு எனக்காக மரித்து உயிர் தெளிந்தவர். என் பாவத்தை சாபத்தை சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து எனக்காக உயிரோடு இருக்கிறவர். ஆகவே நான் இந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிறேன். நீ நம்புகிற தெய்வம் எப்படிப்பட்டவர், உனக்காக என்ன செய்தார், உனக்காக அவர் என்ன செய்தார் என்று யோசித்து பார். நீ சொல்லுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர், உனக்காக அவர் என்ன செய்து முடித்தார் என்று சொல்ல முடியும். என் இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து என் பாவ சாபங்களை சுமந்து உயிரோடு கூட எழுந்து என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். சொல்லுகிறதெல்லாம் தெய்வம் அல்ல, நம்புகிறதெல்லாம் தெய்வம் அல்ல. தவறான நம்பிக்கைகள் தெய்வத்தை காரியம் அல்ல, அது சாபத்தை கொண்டு வரும். இந்தியாவில் ஏராளமான மனிதர்கள் எழும்பி தாங்கள் தான் தெய்வம், தன்னை வணங்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மனிதனை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நாள் அவன் மரித்து மண்ணுக்குள்ளே போன பிறகு காரியம் முடிந்துவிடும். மனிதன் தெய்வமாக முடியாது. மரித்து உயிரோடு எழுந்து வாழ்கிறவர் தான் தெய்வம். இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு. ஆகவேதான் இன்றைக்கு உலகத்தில் பாதிக்கும் அதிகமான மக்கள் இந்த இயேசுவை தெய்வமாய் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் இந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர் சர்வ பூமிக்கும் ஆண்டவர். யோசியுங்கள், சிந்தியுங்கள். நாம் வணங்குகிறது தெய்வமா, நாம் நம்புகிறது தெய்வமா? எப்படி தெய்வம் என்று கேள்வி கேட்டு பாருங்கள். முன்னோர்கள் சொன்னார்கள், அப்படி சொன்னார்கள் என்று அல்ல. யோசித்து பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அவரைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் மரித்து போயிருந்தால் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக உயிரோடு இருக்கிறார்?
வேகமாய் 3 காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு சொன்னார் தன் சீஷர்களை பார்த்து, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். மரித்து நான் உயிர்த்தெழுந்த நான் எதற்காக உயிரோடு இருக்கிறேன்? உங்களோடு இருப்பதற்காக. சீஷர்கள் கலங்கினார்கள். இயேசு பரலோகத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறாரே, நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறோம் என்று. இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். உங்களை விட்டு நான் விலக மாட்டேன். எதற்காக உயிரோடு கூட அவர் இருக்கிறார்? நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக. இயேசு ஒரு கட்டடத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலங்களே கிடையாது. இயேசு மனிதனுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயங்கள் தேவ பிள்ளைகள் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு இடம், அவ்வளவுதான். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மனிதனுடைய இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருப்பேன், உனக்குள் நான் இருப்பேன், உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். உன்னுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்படி காணக்கூடாத இறைவன் நமக்குள் வந்து வாசம் பண்ண முடியும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு பரலோகத்திற்கு ஏறி போனார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சீஷர்களோடு கூட அவர் கிரியை நடப்பித்து அவர்களோடு கூட இருந்த அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்குள் கடந்து வந்து அவர்களோடு கூட வாசம் பண்ணி அவளை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போகிறபடி நீங்கள் கலங்காதிருங்கள், வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் தேவனே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இயேசுவே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது கர்த்தரே நமக்குள் இறங்கி வருகிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறதை எப்பொழுதும் உணர முடியும். இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறாரா? அவரோடு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்றால் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அவரோடு நீங்கள் பேசுகிறீர்களா? அவர் உங்களோடு கூட பேசுகிறது உண்டா? யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிப தம்பியோடு ஒரு நாள் நான் பேசினேன். அவனோடு பேசும்போது கேட்டேன், எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் தம்பி என்பதாக. அந்த வாலிபன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? தினமும் அதிகாலை எழுந்து நான் ஜெபம் செய்வேன். எப்போது வரைக்கும் ஜெபம் பண்ணுவாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவர் என்னோடு பேசும் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு பேச வேண்டும். அவர் என்னுடைய தகப்பன் அல்லவா? நான் அவருடைய பிள்ளை தானே. அப்படியானால் தகப்பன் பிள்ளையோடு பேச வேண்டும். அவர் என்னோடு பேசும் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் என்பதாக சொன்னான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்திலே வந்து காணிக்கை போட்டுவிட்டு போவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தினமும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி தேவனோடு பேசுகிற நெருக்கமாய் வாழுகிற அனுபவத்திலே வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடு நெருக்கமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனை தேடுவதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிப்பதினால் ஆண்டவர் வந்து பேசிவிட முடியாது. காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அதிகாலை எழுந்து அமர்ந்து காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று வேதத்தை தியானித்து காத்திருக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட பேசுவார். அவர் ஜீவனோடு இருக்கிறபடியால், உயிருள்ள ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவர் உங்களோடு பேசுவார். இயேசு உயிருள்ள ஆண்டவர் என்றால் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி யோசித்து பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்வதற்கு காரணம் அவர் என்னோடு பேசுகிறார். நான் பேசுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். எனக்கு அவர் பதில் கொடுக்கிறார்.
நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது அழகாக என்னோடு பேசி ஒரு தகப்பன்